அனைவருக்கும் வணக்கம். கொரோனா அந்த பேரிடர் காலத்துல ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா நிறைய கம்பெனி மூடிட்டாங்க. ஏன்னா கொரோனாவில் எந்த ஆக்டிவிட்டி இல்லாததால கம்பெனி ஏன் அவங்களுக்கு அன்னெசரியா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேலை வாய்ப்பு அவங்களோட குடும்பங்கள்லாம் ஏகப்பட்ட லெவல்ல பாதிச்சுது. வீட்டில் பொருள் இருந்தவங்க நகை வச்சு அப்படி இப்படி ஏதோ ஒரு வகையில தடுமாறி வந்தாங்க. ஆனா அது ஒரு வருஷத்துக்கு மேல கடக்கும் போது ஏகப்பட்ட பேர் உயிரை துறக்கக்கூடிய ஒரு சூழல் கூட நடந்தது. சில கம்பெனிஸுங்கெல்லாம் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் சம்பளம் கொடுத்தா அதுக்கு மேல ரீட்டைன் பண்ண முடியாத அவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அடையாளமா இருக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு அடையாளமா இருக்கிற பர்வீன் டிராவல்ஸ், அவங்களுக்கு இருக்கிற பலாயிரம் வண்டிங்க, அதுல வேலை செய்யக்கூடிய அந்த பஸ்ஸு மற்ற டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற பலாயிரம் ஊழியர்களுக்கு கொரோனா முடிகிற வரைக்கும் சம்பளம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. அந்த பஸ்ஸை வந்து ரீட்டைன் பண்ணணும், அதுக்கு மெயின்டெனன்ஸை தாண்டி ஆக்சுவலாக இவ்வளோ சம்பளம் கொடுத்து அந்த கொரோனா முடிகிற வரைக்கும் கொடுத்துருந்தா கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க வாங்கி லோனு கொடுத்ததெல்லாம் ஜீரோக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அவங்களோட நோக்கம் அந்த குடும்பம் தன்னால பாதிக்கப்பட்டிருக்கூடாது, நம்மளை நம்பி இருந்தவங்கள பாதுகாக்கணுன்ற அந்த உயரிய நோக்கத்துக்கு, அதாவது அதை சல்யூட் பண்ணி தான் அவங்க அந்த எம்டியா இருக்கிற அப்சல் சார், முகமது அப்சல் சார், சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன், கைண்ட் பர்சன். அவ்வளோ அத்தனையா பலாயிரம் பஸ்ஸுக்கு உரிமையாளர், எவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவ்வளோ அம்புலான பர்சன். அந்த அம்புல், அதாவது மனிதநேயம், மக்களோட மனசை பார்த்த அந்த மனிதன், பணத்தை பார்க்கல. நான் ஒரு மீட்டிங்ல ஒரு ஒரு முக்கியமான செந்தில் ஆக்டர் செந்தில் இருக்கார்ல, அவர் ஒரு 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 ஸ்டேஜில் பகிர்ந்துக்கிறார் அவரை பத்தி. அவர் செந்தில்ன்றது உலகத்துக்கு அறிமுகமாவாத சாதாரண நிலையில் இருக்கும் போது கூட அவர் வந்து ஒரு பஸ்ஸுக்கு ஏறி வர்றதுக்கு கூட காசு இல்லை, அவர் அடையாளம் இல்லை. அப்போ பர்வீன் டிராவல்ஸ்ல ஃப்ரீயா அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து போறதுக்கு. அப்படிப்பட்ட நிறைய கலைஞர்களுக்கும் நிறைய அன்னோன் செலிபிரிட்டிஸ், மிகப்பெரிய ஆளுமைகளா இன்னைக்கு உருவாயிருக்கிற நிறைய பேருக்கு அது வந்து உருவானவங்க மூலியமா நம்ம சில பேரை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தெரியாதவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி மனிதநேய மக்களோட. அவ்வளவு ஒரு கனிவான பர்சன். இந்த தருணத்துல அப்சல் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அது இல்லாத இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் சார். உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சார். இப்படிப்பட்ட மாமனிதரை நீங்களும் வாழ்த்தலாமே. நன்றி, வணக்கம்.